கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி 16 செல்வத்தையும் என் உறவுகளுக்கும் என் சொந்தங்களுக்கும் என் நட்புகளுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக கொடுப்பார். வாழ்த்துக்கள். அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று என்றும் சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. அதை தெரிஞ்ச மாதிரி சில நேரங்களில் நாம் காட்டிக்க முயற்சி பண்ணுறோம். அதில் முக்கியமாக பல நேரங்களில் தோற்று போகிறோம், சில நேரங்களில் ஜெயிக்கிறோம். சில விஷயத்தை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கிக்கிட்டும் இருப்போம். என கௌரவம் தடுக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல தான் நாம் அந்த உலகத்தில் அகப்பட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சொன்னால் அதுதான் உண்மை. சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நம்ம வீடுகளில் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கே மிகப்பெரிய நன்மைகள் தானாக வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. அது என்ன சின்ன சின்ன விஷயம் அப்படின்னா, முதல்ல நேர காலத்தை கடைபிடிக்கிறது. ஒரு நேரம் ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணால் அந்த நேரத்தில் நாம் போகிறதுக்கு முதல்ல தயாராக இருக்கணும். 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னா 3 மணிக்கு இருக்கணும். 5 மணிக்கு ஒரு இடத்துல இருக்கேன்னா 5 மணிக்கு இருக்கணும். அது மாதிரி அந்த இடத்திலிருந்து நான் 7 மணிக்கு கிளம்பிடுவேன்னா 7 மணிக்கு கிளம்பிடணும். அது உறவாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், நம்மளுடைய டைம் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா, காலத்தை சரியாக பின்பற்றினா நாமளும் கோடீஸ்வரனாக முடியும். பணங்காசு எப்படிங்க சேருது? பணம் மட்டும் ஒருத்தவனுக்கு தானாக சேருமா? அவன் ஏதோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம யோசிக்கிறோமா அது மாதிரி ஏதாவது? அப்போ இன்டெலிஜென்ட்டாக ஒரு விஷயத்தை நாம் செஞ்சால் நமக்குள்ள ஏதோ ஒரு திறமை தானாக வேலை செய்ய போகுது. எப்பேற்பட்ட கிரகங்களுடைய தன்மைகள் அங்கே குளறுபடியாக இருந்தால் கூட, குழப்பமாக இருந்தால் கூட, நான் செய்கிற வேலையை சரியாக செஞ்சேன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு மாம்பழ வியாபாரி பழங்கள்லாம் விற்பார். அவர் சீசன் ஃப்ரூட்ஸ் விற்கக்கூடியவர். என்ன மழை பெஞ்சாலும் என்ன வெயில் அடித்தாலும் ஒரு கடைக்கு பக்கத்தில் ஒரு இடம் வச்சுருப்பார். அந்த இடத்துல கொண்டு வந்து வண்டியை நிப்பாட்டுவார். எல்லாத்தையும் எடுத்து வைப்பார். காலையில் பத்தி ஏற்றி வைப்பார். அந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பார். 6:30 மணிக்கெல்லாம் அந்த கடைக்காரர் அந்த சீசன் ஃபுட்டை ஆரம்பிச்சிருவார். நானே கோவிலுக்கு போகிற நேரங்களில் கேட்டிருக்கிறேன், இத்தனை மணிக்கெல்லாம் வச்சுருக்கீங்களே, இது எப்படி இந்த நேரம் யாராவது வருவாங்களா அப்படின்னு. இரவு வாங்க மாறியவர்கள் தவித்தவர்கள் காலையில் வருவாங்க. வாக்கிங் போகிறவங்க சாயந்தரம் வேணும்னு வாங்குவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பழம் அவர்கள் கண்ணப்படும். நிச்சயமாக இன்னைக்கு இல்லை நாளைக்கும் பார்ப்பாங்க, நாளான்னைக்கு பார்ப்பாங்க, 5ஆவது நாள் வாங்கிடுவாங்க அப்படின்னார். முதல் நாள் வாங்க மாட்டாங்களாம், பார்த்துப்பாங்களாம். 2ஆவது நாள் அந்த கடை இருக்கான்னு பார்ப்பாங்களாம். 3ஆவது நாள் அந்த கடைக்கிட்ட வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு யோசனை வருமா, எப்படியோ வியாபாரம் அந்த நேரத்திலையும் நடக்கும் அப்படின்னார். உண்மையிலேயே சொல்கிறேன், இது ஒரு டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், டைம் பஞ்சுவாலிட்டி. ஒரு வீட்டுக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஆஃபீஸுக்கு போனாலும் சரி, சொன்ன வேலையில் சொன்ன நேரத்தில் சொன்ன விஷயத்தை நாம் முடித்து கொடுத்தோம்னா நாம் உயர்ந்துக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். சார் அதை நான் இங்கே போயிட்டேன் சார், இப்போ எனக்கு டைம்ஸ் இல்லை சார், கொஞ்சம் ஜுரம் சார், நான் வரல சார், போகலை சார். எத்தனை எக்ஸ்கியூஸ் நம்ம வாழ்க்கையில் கேட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா?
அம்மா அப்பா கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், காலத்துக்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், குரு கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்குறோம், மனைவி கிட்ட கணவன் எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, கணவன் கிட்ட மனைவி எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, வேலை செய்கிறவங்க எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க, முதலாளி சில நேரத்தில் எக்ஸ்கியூஸ் கேட்குறது. எக்ஸ்கியூஸ் எதுக்கு? நாம் எக்ஸ்கியூஸ் எத்தனை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி குறையுதுன்னு அர்த்தம். இதை முதல்ல ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்தை நம்ம சொல்கிறோம், நான் சுகரை விட்டுட்டேன் சார், சுகர் சாப்பிட்றதே கிடையாது சார், எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏன் சுகரை விட்டீங்க? ரொம்ப நாள் வாழணுங்கிற ஒரு ஆசை, உடம்பு எதுவும் வியாதி வந்து படுத்துக்கக்கூடாது, படுத்துக்கிட்டால் வீட்டில் உள்ளவங்க பார்க்க மாட்டாங்கங்கிறது நல்லா தெரியும், அதனால சுகரை விட்டுட்டோம். கரெக்ட். அதே மாதிரி நேரத்தையும் நாம் கரெக்டாக, காலத்தையும் கரெக்டாக அந்த பஞ்சுவாலிட்டியை டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணால் எவ்வளோ லாபம் வரும்? இன்னிலிருந்து நாம் அதை முயற்சி பண்ணுறோம். இது நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முதல் படி. ரெண்டாவது, எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது யாருக்கிட்டையும். அதை கேட்காத அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணும். இது ரெண்டாவது. மூணாவது, முடிஞ்சதை மட்டும் அன்றைய தினத்தில் செய்யணும். எது முடியுமோ அதை மட்டும்தான். நிறைய காரியத்தை இழுத்து விட்டுக்க கூடாது. இங்கே நிறைய இடம் ஃபெயிலியர் ஆகிறோம் நம்ம எல்லாருமே. போகும்போது அந்த வேலையை பார்த்துக்கலாம், போகும்போது வரும்போது அந்த வேலையை பார்த்துக்கலாம். நிறைய வேலைகள் அப்படி நினச்சிக்கிறோம். அப்படி ஒரு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா எழுதி வச்சுக்குங்க, செல்லில் நோட் பண்ணி வச்சுக்குங்க, அலாரம் வச்சுக்குங்க. அதை அடிக்கும் போது அலர்ட் ஆகுங்க, அந்த வேலையை பாருங்க. ஆனால் ஒரு சில வேலையை மட்டும்தான், நிறைய வேலைகளை எடுத்து விட்டுக்காதீங்க. இதெல்லாம் நிறைய வேலையை எடுத்து விட்டுக்கிட்டாலும் ஒரே நாளில் நம்ம நல்லா இருக்க முடியாது, கஷ்டப்படுவோம், வருத்தப்படுவோம், டெவலப் ஆக முடியாது, முன்னேற முடியாது. நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய சக்திகள் இதெல்லாம். ஆனால் இதையெல்லாம் யாராவது யோசிக்கிறோமா? நம்ம யோசிக்கிறதெல்லாம் ஏதோ டைம் சரியில்லை சார் எனக்கு. முதல் வார்த்தை சொல்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம்? டைம் சரியில்லை, கடவுள் எனக்கு பிடிக்கவே இல்லை சார், நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், நான் இன்னைக்கு உங்களுக்கு சவாலாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பாருங்கள், பஞ்சுவாலிட்டி கீப் பண்ணி பாருங்கள், எக்ஸ்கியூஸ் கேட்காம இருந்து பாருங்க, கரெக்டாக உங்கள் விஷயத்தை செஞ்சு பாருங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சுவாமி உங்க பக்கம் இருப்பார். சுவாமி இன்னைக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் முடிவெடுங்க, கடவுள் உங்க பக்கம் இருப்பார், எல்லா காரியத்தையும் பூர்த்தி பண்ணி கொடுப்பார். கடவுள் யாருக்குமே ஏற்றத்தாழ்வோட எதையுமே கொடுக்கறது இல்லை, எல்லா மனுஷாளுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கறத நாம தான் வேண்டான்னு நிறுத்திக்கிறோம். காரணம் என்னன்னா, நாம பண்ற பாவம், நாம பண்ற கர்மா, நாம பண்ற சில தவறான செயல்கள். நல்ல விஷயத்தை நாமளே தவிர்த்துக்கிறோம். விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவா. விநாசகாலே விபரீத புத்தி. நமக்கு நேரம் நன்னா இல்லை அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? வேண்டான்ற வார்த்தை நமக்கு வந்துடும், இல்லைங்கிற வார்த்தை வந்துடும். அந்த வார்த்தை என்னைக்காவது உங்கள் வாயிலேருந்து வருதுன்னா உடனே என்ன சொல்றது, முழிச்சுக்குங்க. பெஸ்ட் அதுதான், பெஸ்ட் அதுதான், முழிச்சுக்குங்க. தயவு செய்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் அவாய்ட் பண்ணாதீங்க. காலம் எந்த ரூபத்தில் வேணாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் இது மாதிரி விஷயத்தை நாம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வீடு ரொம்ப தெய்வீக தன்மையோடு விளங்க ஆரம்பிக்கும், நம்ம மனசு ரொம்ப தெய்வீக தன்மையோடு விளங்க ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கை ரொம்ப தெய்வீக தன்மையோடு விளங்க ஆரம்பிக்கும். டோட்டலி நம்ம லைஃபே மாறும். எல்லாரும் நம்மளை அப்படி உயர்த்தி பார்ப்பாங்க, உயர்த்தி பார்ப்பாங்க, உயர்ந்து பார்ப்பாங்க, உயர்த்தி பார்ப்பாங்க. அதே மாதிரி சில ட்ரெஸ் கோடு, இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும், இப்படி தான் நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும்,
இப்படி தான் நம்மளை வந்து நமக்கு நிறைய ஆசை இருக்கும், ஆனால் நம்ம வளர்றோமே, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணுமே. அப்படின்னா எப்படி இருக்கணும்? சில விஷயத்தை மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம நடத்துக்கணும். அப்பதான் நம்ம பெரிய ஆளாக முடியும். ஸோ நீங்கள் இப்போ பெரிய ஆளாகக்கூடிய நேரம் 2026. இதையெல்லாம் இன்னிலிருந்து ஆரம்பம் செய்கிறோம். 2026 ஒரு புரட்சியை நம்ம பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கையில் முடியலேங்கிற விஷயமே நம்ம கிடையாது. எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண போகிறோம். 12 ராசிக்காரங்களும் செய்யலாங்களா? நம்புங்க, காசு ரொம்ப முக்கியம், பணம் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் சொந்தம், எந்த சொந்தமாக இருக்கட்டும், எந்த உறவாக இருக்கட்டும், பணம் இல்லைன்னா மதிக்காது. 10 ரூபா நம்ம பாக்கெட்டில் இருந்தால் தான் நமக்கு மதிப்பு ஏற்படும். ஜிபேலையாவது வச்சுக்கிங்க, இல்லையா? பேடிஎம்மில் வச்சுக்கிங்க, கூகுள் பேயில் இருக்கணும். பணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பணம் அவசியம் தேவை. இந்த உலகத்தில் இத்தனையும் இருந்து பணத்தோடு நம்ம வாழும்போது நம்ம இன்னும் வளருவோம். இன்னும் பணம் நிறைய கிடைக்கும், நமக்கு நிறைய மதிப்பு கிடைக்கும், நிறைய மரியாதை கிடைக்கும். சுவாமி நமக்கு நிறைய அள்ளி தருவார். ஆனால் எந்த ஸ்டெப்புமே நாம் எடுக்காம காலம் வரட்டும் பார்த்துக்கிறேன், டைம் சரியில்லை, எனக்கு இந்த கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி காலத்தை கடத்தாதீங்க என் உறவுகளே. இது ஒரு நண்பனா, ஒரு அப்பாவா, ஒரு சகோதரனா, ஒரு உறவா உங்களுக்கு நான் பதிவிடுறேன். வாங்க அடுத்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம். நல்லதே நடக்கும். 12 ராசிக்கும் என்னைக்கும் நல்லது நடக்கும். நவம்பர் 10ஆம் தேதி முதல் நவம்பர் 16ஆம் தேதி வரை, ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி வரை ஒரு நல்ல துவக்கத்தை 12 ராசிக்கும் இந்த காலகட்டம் கொடுக்க போகுது. உங்களோடு நான் இந்த ராசி பலனில் பயணிக்கிறேன். மேஷ ராசி. சில நேரங்களில் சில மனிதர்கள், நமக்கு எப்பயுமே சில நேரத்தில் தான் சில மனுஷங்களை புரிஞ்சிக்க முடியும். அப்படி சில புரிதல்கள் இந்த வாரத்தில் நடக்க போகுது. நண்பர்களே, எதிலையும் அவசரம் வேண்டாம். நம் மனக்கணக்குகளை மற்றவர்கள் எப்படியோ தெரிந்து கொள்வார்கள். இந்த கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, உஷாரா இருங்க ப்ளீஸ். உங்கள் மனக்கணக்கை யாரோ எப்படியோ தெரிஞ்சுப்பாங்க. சில நேரத்தில் சில இடத்துல கொஞ்சம் எஸ்கேப் ஆயிடுங்க, ரொம்ப நல்லது. தோ வரேன், தோ இப்போ வந்துடுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வேலைக்காக கொஞ்சம் நகர்ந்துருங்க இந்த வாரத்தில். அதனால் நீங்கள் நிறைய நல்லதை அனுபவிக்க போறீங்க. இன்னும் சொல்கிறேன், கொஞ்சம் காதை நல்லா தீட்டி வச்சுக்கிங்க. மற்றவங்க என்ன முணுமுணுக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. அது கண்டிப்பாக உங்களை பற்றி தான் முணுமுணுக்க போகிறாங்க. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க. இந்த வாரம் சிறப்பாக இருக்க சிவனை வழிபாடு பண்ணுங்க, நல்லது நடக்கும். ரிஷபராசி. நினைச்சதை முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாரத்தில் ஏற்படும். நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான், ஒரு பாட்டு ஒன்று வரும் இல்லையா? அது மாதிரி எப்படியாவது ஒரு விஷயத்தை, நல்ல பேரை இவங்க கிட்ட வாங்கணும், இந்த விஷயத்தை கம்பல்சரி நாம தான் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் ஆழமாக தோணும். அதை கரெக்டாகவும் செஞ்சு முடிப்பீங்க. கொஞ்சம் சின்சியராக எடுத்துப்பீங்க. கொஞ்சம் இரவு பகல் அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும், கண் முழிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக நல்ல ஒரு குறிக்கோளோட இந்த வாரம் பயணம் நடக்க போகுதுங்க. அந்த குறிக்கோளில் நீங்கள் ஜெயிக்கவும் போறீங்க, பலர்கிட்ட பாராட்டும் வாங்க போறீங்க. சில இடங்களில் திடீர் அதிர்ஷ்டம் கூட வரப்போகுது. ஏன்னா நாம் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் பார்ப்பார், பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா, நாமளும் கொஞ்சம் அதிர்ஷ்ட காற்றை அள்ளி விடுவோம் அப்படின்னு. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, அதிர்ஷ்ட காற்றையும் அள்ளி விடுறாரு. ஸோ நல்ல டைம். அது மாதிரி வாக்கிங் போகும்போது, வீட்டில் நடந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. காலையில் வாக்கிங் போகிறவங்க, நம்ம வீட்டில் சாதாரணமாக வேலைகளில் நடந்து போகும்போது தடுமாற வேண்டாம். ஒரு சின்ன தடுமாற்றங்கள் நடக்கிறதுக்கு ரிஷபத்திற்கு வாய்ப்பு உண்டு. இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. மற்றபடி கெட்டது எதுவும் கிடையாது. இந்த வாரத்தில்
நீங்கள் நினச்சது நடக்க போகுது. சிவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். மிதுன ராசி. மன்னிக்கணும் அப்படின்னு தோணும், மனசில் தோணும். ஆனால் மனசு என்ன சொல்லும், அவன் பண்ண சேட்டை, அவங்க பண்ண சில விஷயங்கள்லாம் அந்த பழசை மறக்க முடியாமல் மனசு தவிக்கும். இந்த வாரத்தில் என்னடா ஆண்டவா மன்னிக்கணும்னு தோணுது, ஆனால் அவங்க பண்ணது எனக்கு முன்னாடி வந்து நிற்கிதுங்க, கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுங்க, என் குடும்பத்தில் உள்ளவங்க பண்ணது, தெரிஞ்சவங்க பண்ணதெல்லாம். அதனால் என்ன பண்ணுறது? ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, அதாவது எனக்கு தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு, அதை தான் சொல்ல தோணும். ஆனால் அப்படிலாம் சொல்லிவிட்டு நம்ம மன்னிக்காமலாம் இருந்துட முடியாது. மன்னிக்கிற மாதிரியாவது தயவு செய்து நடிங்க. சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்போ இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இப்போ மன்னிக்கிறதுனால பெரிய மகானாக ஆக போகிறீங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு ஏற்பட போகுது. நான் அன்றைக்கி பண்ண தப்பை இவர் ஈஸியாக மறந்துட்டார், என்ன மனுஷன் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு நல்ல பவர் கிடைக்க போகுது. கல்வியில் முன்னேற்றம், சில விஷயத்தை கற்றுக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும், சில விஷயங்கள் மீது ஆர்வம் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய சிந்தனை, புதிய எண்ணங்கள் உருவாகும். நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இருக்குங்க. இந்த வாரத்தை மிஸ் பண்ணாதீங்க. நிறைய நல்ல செய்திகள் கண்டிப்பாக உண்டு. பழசையே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. சிவனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. கடகராசி. வருமுன் காப்பது தான் அறிவாளி, ஒரு பாட்டே இருக்கு. நாசுக்கா சில இடத்துல பேசுங்க, ரொம்ப அழகாக ஒன்றுமே தெரியாத மாதிரி சில விஷயத்த பேசுங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா அப்படின்னு அவங்க நினைக்க வைங்க. அதில் இந்த வாரம் நீங்கள் டாப் கிங் மேக்கர் ஆகிடுவீங்க. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நிறைய விஷயத்த சுலபமாக கடந்து வர முடியும், சுலபமாக சில விஷயத்த நடத்தி காட்ட முடியும். இன்னும் சொல்லப்போனால் நோவாமல் சில செயலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் பேச்சிலேயே அழகாக சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அது மாதிரி. ஆனால் சில நேரத்தில் பயங்கர கடும் கோபம் வரும். வார பிற்பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அடித்து போட்டு ஒட்டைக்கலாமான்லாம் தோணும். லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க்கு. ஏன்னா அந்த டென்ஷனெல்லாம் இப்போ வழியில் காட்டிக்கிட்டு திருப்பி இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது. அதை நல்ல மைண்டில் வச்சிங்க கடகராசிக்காரர்கள். என்ன பண்ணுறதுன்னு வழி இல்லாமல் சிக்கி தவிப்பாங்க பார்த்துறீங்களா சில பேர். அது மாதிரி சில இடத்துல பேசி மாட்டிக்காதீங்க. சில பேர்கிட்ட ஐயோ மாட்டிக்கிட்டமே எப்படி எஸ்கேப் ஆகணும்னு பார்த்துட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ இப்போ சில பேர்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சில் தான் இந்த வாரம் சில பிரச்சனைகள் வரும், அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க. பழசம் மறந்துடாதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் அவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. திருப்பி ஞாபகமாக வச்சுட்டு நீ அன்றைக்கி அப்படி பேசினியே, நீ ஏன் அன்றைக்கி அப்படி இதை கேட்கல அப்படிலாம் நம்மளை திரும்பி கேட்பாங்க. அப்புறம் இந்த டிராஃபிக் ப்ராப்ளம் இந்த வாரம் கண்டிப்பாக ஏற்படும் கடகராசிக்கு. டிராஃபிக்கில் ஏதாவது போய் மாட்டிக்கிறது, அதனால் டிராஃபிக்கில் வந்து நமக்கு வந்து பிடிக்காமல் போகிறது. சில பேருக்கு வந்து இந்த காரு, டூ வீலர் ஓட்டுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. ரொம்ப மைண்டை ரிலாக்ஸாக வச்சுங்க. சிவனை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்தவரை கனவு. இந்த கனவுல பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் கசாமுசான்லாம் இருக்கும். நிறைய கனவு டிஃப்ரெண்ட்டாக வரும். என்னப்பா இது எனக்கு கனவு எல்லாமே மோசமாக வருதுப்பா அப்படிலாம் தோணும். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் நல்லது பக்கம் கொண்டு போகிறது நல்லது. அதுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது மனசுக்கு. ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மான் வந்து துள்ளி குதித்து ஓடும் பார்த்தீங்களா, அது மாதிரி மனசு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக துள்ளி குதித்து சில விஷயத்தின் மீதெல்லாம் ஆர்வம் கொள்ளும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சில் உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுவாங்க. ஸோ சிம்மராசிக்காரர்களே, யாராவது உங்களை பேசிட்டாங்கன்னா துவண்டு போகாதீங்க ப்ளீஸ். ஏன்னா உங்கள் மனசு எப்படி துள்ளி குதிக்குதோ அந்த லெவல்லே விடுங்க. அது கண்டிப்பாக நல்லது தான் துள்ளி குதிக்கும், நல்லதுக்கு தான் துள்ளி குதிக்கும். அதுக்கு ஏன்னா இப்போ நம்ம மனசுக்கு என்னென்னா சில விஷயத்த பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கும், இல்லைன்னா புதிய நண்பர்களை பார்த்துருப்போம், இது மாதிரி விஷயம் நமக்கு நடக்குமான்னு நினச்சிருப்போம், அது நடக்கும். ஸோ இதை பார்த்து நமக்கு சந்தோஷப்படுவோம், இதை பார்த்து சில பேர் பொறாமப்படுவாங்க, அவ்வளோதான். அதனால ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் பெரிய அளவில் மனசில் ஏற்றிக்காதீங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளை நம்புங்க, டோன்ட் வரி. நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் திறமைக்கு இந்த வாரம் கடவுள் நிறைய வெற்றி கொடுப்பார். ஆனால் சிலர் அந்த வெற்றியை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. டோன்ட் வரி, கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்கார், நல்லதே நடக்கும். கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கண் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண் சம்பந்தமான விஷயம், அதாவது கண்ணில் தூசி விழுறது, அது மாதிரி விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில விஷயத்தை வந்து
சொல்லுவாங்க இல்லைங்களா, சார் கண் இருக்குது சார், ஆனால் அதை எனக்கு பார்க்க பிடிக்கல சில விஷயத்த, காது இருக்குது சில விஷயத்த கேட்க பிடிக்கல சார், என்ன பண்ணுறது, நான் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டியதாக இருக்குது அப்படின்னு கன்னிராசிக்காரர்கள் மனசார கொஞ்சம் ஃபீல் பண்ண வேண்டிய நேரம். மௌனமாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எதையும் உங்களால் இப்போ அசால்ட்டாக எதிர்கொள்ள முடியும். மௌனம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் காரியம் நடக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். சில பேரோட சேட்டைகள்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். சில பேர் பார்த்தீங்கன்னா சில்வண்டுத்தனமாக சில விஷயங்கள் நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க. என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்னு ஒரு படத்தில் டைலாக் இருக்கும் தெரியுமா, அது மாதிரிலாம் அந்த டைலாக்லாம் நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். அவங்களெல்லாம் சும்மா தூக்கி போட்டு மனசார நச்சிருங்க, ஆனால் வெளியில் காட்டிக்காதீங்க. இதை மட்டும் கன்னிராசிக்காரவங்க இந்த வாரம் செஞ்சு பாருங்கள். இந்த வாரத்தில் நிறைய மனிதர்களுடைய உண்மை சொரூபங்கள் தெரிய வரும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிக சிறப்பு. சிவனை வழிபாடு பண்ணுங்க, எல்லா கவலையுமே அவர் நீக்கி கொடுப்பார், நல்லது நடக்கும். துலா ராசி, கூச்சமே பட வேண்டாம். நல்லா தெரிஞ்சுங்க, இந்த வாரத்தில் கூச்சமே பட வேண்டாம். தெரியாமல் மனசில் உள்ளதை கொட்டி தீர்த்துருங்க யார்கிட்டையாவது. அது என்னவாக இருந்தாலும் சரி, வீட்டில் கணவன் மனைவியாக இருக்கட்டும், மனைவி கணவனாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், என்ன மனசில் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருங்க. எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமே வேணாம். பார்த்துப்போம், கொட்டி தீர்த்துருங்க ப்ளீஸ். ஏன்னா மனபாரத்தை இந்த வாரம் குறைங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ உங்களுக்கு ரொம்ப அதிகமாயிட்டு. அவ்வளோ நம்ம மேலே யாருமே அக்கறை காட்ட மாட்டுறாங்களே, நமக்கு ஒரு அக்கறையான சூழ்நிலைகள் உருவாகலையே அப்படின்னு ஒரு ப்ரெஷரே உருவாயிடும். போலியாகவே எவ்வளோ நாள் தான் நடிக்கிறது அப்படின்னு துளாராசிக்காரவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் அதிகமாகும். பிடிக்காதவர்களை ஒதுக்கவும் முடியாது, அவங்கள்ட்டேருந்து ஒதுக்கவும் முடியாது. என்ன பண்ணுறது, இந்த முருங்கை மரம் இருக்கும், அதை வந்து முறிக்காமல் இலையை பறிக்கணும், காயை பறிக்கணும், அதான் டேலண்ட்டு. இதை இப்போ துளாராசி செய்யணும். முருங்கை மரத்தில் ஒரு முருங்கை மரம் கிளையை அப்படி இழுத்திங்கன்னா முறிஞ்சிடும். ஆனால் நமக்கு முருங்கைக்கீரை வேணும், அதே நேரத்தில் முருங்கைக்காய் வேணும். இப்போ என்ன பண்ணலாம், அதை முருங்கைக்காய் பறிக்கணும், கீரையை பறிக்கணும், ஆனால் என்ன செய்யக்கூடாது, முருங்கை மரம் முறியாமல் பார்த்துக்கணும். இது ஒரு டேலண்ட், இது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த டேலண்ட்டை இந்த வாரம் யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லா உரமையும் நீங்கள் கைக்குள்ளே போட்டுக்கலாம். மனப்பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. கண்டிப்பாக முதல்ல வாரத்தில் ஃபஸ்ட்டு கொட்டி தீர்த்துருவீங்க. அடுத்த வாரம் கொட்டி தீர்த்தது அப்படியே மாற்றி அழகாக பேசி சமாளிச்சிருவீங்க. சிவ வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க, நல்லது நடக்கும். விருச்சக ராசி, சவால்களை சமாளிக்க போறீங்க. இந்த வாரத்தில் நிறைய சவால்களை சமாளிக்கணும். அதே நேரத்தில் சமாளிச்சிடலாமான்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக சமாளிச்சிடுவீங்க. அதுவும் புது டிஷ்ஷெல்லாம் அந்த சமையல்லாம் ரொம்ப ஆசை வரும். இப்போ சமையல் மீதுலாம் ரொம்ப லைக் ஏற்படும். சரிந்த மனம் நிமிர போகிறது. ஏதாவது மனசு ரொம்ப நொந்து போய் வேதனையாகி, எங்கே சார் நான் வரப்போகிறேன், போயிட்டு நினைக்கிறேன் சார், லைஃபே கொஞ்சம் டவுன் ஆகிட்டு நினைக்கிறேன் சார் அப்படின்னு நினைக்கிற என் உறவுகள், என் விருச்சக ராசி உறவுகள் நிமிர போறீங்க. அதே மாதிரி பண வரவு செய்தி வரும். நல்ல சந்தோஷத்தை கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கிறதுக்கு பண வரவுகள் ஏற்படும். அந்த நாள் ஞாபகம் வந்ததே அப்படின்னு சொல்கிற மாதிரி சில அந்த ஞாபகங்கள்லாம் வரும். அதே மாதிரி இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, நாளை நமதே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று வரும். அதே மாதிரி அந்த நாள் ஞாபகம் வந்ததேன்னு அந்த பாட்டு ஞாபகத்துக்கு வர மாதிரி சில விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அங்கே பிடிச்சிப்பீங்க, இதை தானே அன்றைக்கி செஞ்சோம், எப்படி நம்ம சக்ஸஸ் ஆனோம், ஓ ஓகே இப்போ நமக்கு நாளை நமக்கு தான், நம்ம செய்கிறோம் இப்போ அப்படின்னு சில ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக வெளியில் வர போகிறீங்க. இந்த வாரத்தில் மூளை பயங்கரமாக வேலை செய்யும். சில இன்னும் ஓப்பனாக சொல்ல போகிறேன், டக் அவுட் ஆக மாட்டீங்க. சிக்ஸர் தான், எதிர்பார்த்த சிக்ஸர் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் டக் அவுட்டை எதிர்பார்த்திருந்தா கூட சிக்ஸரை வந்து விழுந்துடும். ஸோ இந்த வாரம் விருச்சக ராசிக்கு சிறப்பான வாரம். சிவனை கும்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசி பேஷ் ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி புதிய சுவை, புதிய முடிவு, புதிய நிலை ஏற்படும். பிடித்தவர்களுடன் பிடித்த இடத்திற்கு சென்று வர நல்ல வாய்ப்பு ஏற்படும். யாராவது ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஒரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி, அவங்களோட ஃபோனில் பேசுகிற மாதிரி, சில நல்ல தகவல்களை பகிர்ந்துக்கிற மாதிரி, மனசுக்கு ஒரு ரொம்ப லேசாக இந்த வாரத்தை தனுசு ராசிக்கு ஆண்டவன் கொடுக்க போகிறான். மனசில் உள்ளதை ஓப்பன் டாக் பண்ணி ரிஸ்க் எடுக்காதீங்க, அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு ட்ராவல் போகும்போது
ஒரு வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட பேசும்போது நம்மளை மீறி என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஹீரோ மாதிரி ஹீரோயின் மாதிரி ஓப்பனாக கொட்டிடுவோம். அவங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி ரிப்பீட் வச்சுருவாங்க. இப்போ அது வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன், சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணிங்க. ஆனால் ஓப்பன் டாக்கை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க, கம்மி பண்ணிக்கிங்க. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரத்தில் மிக மிக கவனமாக தனுசு ராசி ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும். சில பேர் சில விஷயம் உங்களுக்கு கொடுப்பாங்க, இதை நீ எடுத்துக்கோ, இதை செஞ்சுக்கோ அப்படின்னு. அப்போல்லாம் ரொம்ப பிகுலாம் பண்ணிக்காமல் அவாய்ட் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். தொழில் நடத்துபவதற்கு ரொம்ப நல்ல நேரம். பிஸ்னஸ் மைண்டு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நமக்குள்ளே ஒரு எனர்ஜெட்டிக் உருவாகும். ஸோ உங்களுடைய சோர்வுகள்லாம் இந்த வாரம் பறந்து போக போது ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. சிவனை வழிபாடு பண்ணுங்கள். மகர ராசி, உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலம். ஏதாவது ஒரு நல்ல உறவு ஒன்று சேரக்கூடிய நேரம். அதே மாதிரி சில பேர் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வருவாங்க, இன்விடேஷன் வரும். அதே மாதிரி சில பேருக்கு வீட்டில் இன்விடேஷன் அடிக்கிறத பற்றி பேச்சு துவங்கும். ஸோ இப்போ என்ன, குட் டைம் தான், ஒரு நல்ல பேச்சு ஆரம்பிக்க போகிறோம். சிலர் மீது வைச்ச பாசம் அந்த அதிகரிக்கும். அதிகமாக பாசம் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மனசு கொஞ்சம் தத்தளிக்கும். என்ன சார், நான் வச்சுட்டேன் சார் பாசம், அதனால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல சார் அப்படின்னு கொஞ்சம் தத்தளிக்கும். இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பாசத்துக்கு கொஞ்சம் அடிமையாகக்கூடிய நேரமும் இந்த வாரத்தில் உண்டு. மனம் கொஞ்சம் பணத்தை பற்றி பார்க்காது, கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். பணத்தெல்லாம் பார்க்க வேணாம் சார், கொஞ்சம் செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்றைக்கி போட்டால், முதலீடு போட்டால் நாளைக்கு லாபம் வரும் அப்படின்னு மகரத்துக்கு இந்த வாரம் தெரிய வரும். சில பில்லை பார்த்து கொஞ்சம் தலை சுற்றும். அது வேறு வழி இல்லை, செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க. இதை நான் இப்போயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இந்த வாரத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போகிறதா இருந்தால் 4 பேர் சேர்ந்துருவான், ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் 2 பேர் சேர்ந்துருவான். நம்ம எதிர்பார்க்காம செலவு வரும். திடீர்னு விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீ குடிக்க நீங்கள் மட்டும் நின்னீங்கன்னா யாரும் 2 பேர் சேர்ந்து நிற்பாங்க. உங்களை பார்த்தோன்னே ஒரு டொனேஷன் கேட்பாங்க. ஏதோ ஒரு செலவு ஒன்று வரும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. வேறு என்ன பண்ணுறது, செய்ய வேண்டிய கடமையும் இருக்கே. இந்த வாரத்தில் கடமை செய்து நீங்கள் கர்ணனாக வெளிப்படக்கூடிய வாரம். சிவனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். கும்பராசி, நம்ம மனசு யாருக்கு புரியுது அப்படின்னு ரொம்ப புலம்புற நேரம். இல்லை நம்ம கணக்கு தனி கணக்கு, இதை யாரும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏன் ஆண்டவா என்னை இப்படி படைச்ச அப்படின்னு ஆண்டவனே பார்த்து நம்ம கேள்வியெல்லாம் கேட்கக்கூட இந்த வாரத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. நம்மளை மற்றவங்க புரிஞ்சிக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்க மனசு சொல்லுமா, இந்த வாரம் எதை எடுத்தாலும் குத்தம் சொல்கிறாங்கடா, என்னடா வாழ்க்கை, குடிஞ்சா குத்தம் நிமிந்தா குத்தம், போங்கடா நீங்களும் உங்கள் வாழ்க்கையும் அப்படின்னு சில நேரங்களில் வெறுக்கக்கூட வாரத்தோடைய ஆரம்பம் இருக்குமா. அச்சுச்சோ அப்படின்னா பயந்துருவோமா. நாங்கள்லாம் எம்பிட்டு பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு உதறி விட்டுட்டு தட்டிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம், எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சும்மா போங்கப்பா அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உதறி விட்டுட்டிங்கன்னா, அப்படி தோணும்போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் சில பேர் நம்மளை தூக்கி எறிஞ்சாலும் சில பேர் நம்மளை பாராட்ட போகிறாங்க. நல்ல பதவிகள் கிடைக்க போகுது. நம்ம ஏதாவது ஒரு பதவி கிடைச்சா கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நமக்கு பேருக்கு பதவியை கொடுத்துட்டு இதை செய்யாத அதை செய்யாத, எதுவாக இருந்தாலும் எங்களை கேட்டு செய் அப்படின்னு நம்மளையே திருப்பி கொடுப்பாங்க. உங்கள் பதவியும் வேணாம் ஒன்றும் வேணாம்டா அப்படின்னு சொல்கிறதுக்கும் மனசு தோணும். ஸோ ஏறக்குறைய இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பல பேரை நினச்சி மனசில் சொல்ல முடியாமல் கொஞ்சம் வருத்தப்பட வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் கடவுள் பார்த்துட்டு உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன ஹாப்பி மூமெண்ட்டை கொடுக்க போகிறார், சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். எல்லா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஸ்வீட் இருந்தாலும் துளி தேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேனை கும்பத்துக்கு இந்த வாரம் கடவுள் கொடுக்குறார். சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் உஷாராக இருங்க. மீன ராசி, முடிஞ்ச வர சொல்லி பார்ப்போம். நல்ல கவனிங்க மீனராசிக்காரங்க, முடிஞ்ச வர சொல்லி பார்ப்போம். இல்லை நாம் சுதந்திரமாக வாழ்வோம். ஒரு வயலில் நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா கவலையே படாதீங்க, நாம் சுதந்திரமாக வாழ்வோம். இனிமேல் யாரையும் திருப்திப்படுத்த நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம திருப்திப்படுத்தி நாம் வெந்து வீணாக போகிறது தான் மிச்சம். அதனால் ஒன்று
இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? முடிஞ்ச வரை சொல்லி பார்க்குறோம், இல்லை சுதந்திரமாக வாழ போகிறோம். என்ன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓகே தானே நான் சொல்கிறது? இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சொல்லுவாங்கள்ல, ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், கெட்ட பயசாக இருந்த காளி அப்படின்னு ஒரு டைலாக் வரும்ல, அதுதான் இந்த மீனராசி நினச்சா ஒரு மனுஷனுக்கு ரொம்ப நெருக்கமான நல்ல நண்பனாகவே இருக்க முடியும். அதே நம்மளை போட்டு வாங்கணும்னு நினச்சா போடா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ராசி. அப்படிப்பட்ட இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் யார் பாசம் வைக்கிறா, யார் வேஷம் போடுறா, இதெல்லாம் தெளிவாக தெரிய வரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய போகுது, நல்ல விஷயங்கள் புரிய போகுது. ஸோ இந்த வாரத்தில் சிறப்பான சம்பவங்கள் உறுதி. வாழ்த்துக்கள் மீனராசி நேயர்களே, நல்லது நடக்கும். நண்பர்களே, இந்த வார ராசி பலனில் 12 ராசிக்கும் ஏற்ப ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று, அதில் ஒரு வார்த்தை வரும், கனியட்டும் காலம் நேரம் உமக்கு என்னவோ திட்டம் இருக்கு. இதை பாட்டை அப்படி பாடி பாருங்க. எந்த படம், எந்த பாட்டு, இதை அப்படியே மைண்டில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்கள் திட்டங்கள் செயல்பட போகுது. உங்களுக்கான 12 ராசிக்காரர்களுக்கும் காலம் கனிய போகுது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்கள், கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்கள், பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் பிறந்த தேதி, நீங்கள் உங்கள் பேர், நட்சத்திர, ராசியை கமெண்ட்டில் எழுதி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான வாழ்த்து செய்திகளை நாங்கள் சொல்ல காத்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனை நாம் புண்ணியங்களை சேர்க்குறோமோ, நிறைய வாழ்த்துக்களை சேர்க்க நம்ம வாழ்க்கை ரொம்ப வசந்தமாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, ரொம்ப வருத்தப்படுறீங்களா, ஒரு வாழ்த்து வாங்கி பாருங்கள். வாழ்த்து நம்ம வாழ்வாங்கும் நம்மளை வாழ வைக்குங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்த நாங்கள் தயாராக இருக்கிறோம், நான் தயாராக இருக்கிறேன். வாழ்த்துக்களுக்கு என்றைக்கும் பஞ்சம் இருக்காது. நல்லதே நடக்கும். நல்ல மனசு என்றைக்கு நம்மக்கிட்ட இருக்குது, அதை பகிர்ந்துப்போம், ஒன்றிணைவோம், நன்றாக இருப்போம். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.